மாட்டாயா? ஒரு யஜ்ஞத்துக்கு பிரதோஷம்னு ஒரு வச்சிருக்கா, சிங்கத்துக்கு இருளும் தீஞ்சூனை உன்னை நாய்க்கு ஊட்ட விரும்பினாள். இந்த சேதி தேசத்து நாயான சிசுபாலன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். நான் நாயின்னு சொல்லல, அவளே சொல்லியிருக்கா சுனஹானுட்டா. இந்த நாய் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது. கிருஷ்ணா ராட்சச விவாகேன, நீ கவலைப்படாத. கல்யாணம் ஏன்னா ருக்மிணிக்கு பாருங்க, இது மாடர்ன் கல்யாணம் மாதிரி. நிச்சயதார்த்தம் சிசுபாலனோட, ஜானவாசம் சிசுபாலனோட, விரதம் ஜாதகர்மா நாமகர்மா சிசுபாலனோட, இன்விடேஷன்ல பேர் இருக்கிறது டி சிசுபாலா வெட்ஸ் பி ருக்மிணி. ஏன்னா பீஷ்மக ருக்மிணி, டி தாமகோஷ சிசுபாலன். இவா 2 பேருக்கு தான் கல்யாணம்னு மேனகா காட்சியும் போட்டாச்சு. எல்லா இடத்துலயும் இவா 2 பேருக்கு தான் கல்யாணம். ஆனா கல்யாணம் ஆச்சு யாரோட? கிருஷ்ணரோட. அதனால ஆண்டாள் சொல்றா, கண்ணாளங்கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் அனார்ந்திருந்த சிசுபாலன் தன் தேசறிந்து அன்னார்ந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த கணாளன் பேணுமூர் அரங்கமே. எல்லாம் ருக்மிணிக்கு சிசுபாலனோட, கல்யாணம் மட்டும் கிருஷ்ணரோட. கிருஷ்ணாவதாரத்துல எல்லாமே யுனிக். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர இன்னொருத்துக்கு நிச்சயம் செய்த விட்ட பெண்ணை தான் மணக்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. ருக்மிணி சொல்றா, உனக்கு அந்த அவப்பேர் வராது கிருஷ்ணா. 8 விதமான கல்யாணங்கள் சொல்றா. அதுல ராட்சச விவாகம்னு ஒன்று உண்டு. பெண்ணுக்கு பிள்ளைய பிடிச்சிருக்கு, பிள்ளைக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு. ஆனா பெண் வீட்டுக்காராளுக்கு பிள்ளைய பிடிக்கல. என்ன பண்றது? பிள்ளை பெண் வீட்டுக்காரால போர்க்களத்துல ஜெயிச்சுட்டு கூட்டுன்னு போலான்னு இருக்கான். சுவாமி இதெல்லாம் நீங்க போய் இது உபன்யாசத்தை சொல்லி வைக்கிறேன், எங்க குழந்தையே சொல்லிவிடும், உபன்யாசத்திலே அவர் சொல்லி வச்சிருக்காருன்னு. வீரத்தை காமிச்சு கூட்டுன்னு போனோமா அந்த பிள்ளை. அதனால எழுதி வச்சுக்கா, மாம் ராட்சச விவாகேன, ராட்சச கல்யாணம் பண்ணிக்கோ. உடனே கிருஷ்ணர் கேட்பாரு, ஐ டோன்ட் ஹேவ் ஜிபிஎஸ்மா, உங்க ஊர்ல எங்க கல்யாணம் பண்ணிக்கிறது? அதுதான் நாளை காத்தால குலதெய்வி கோவிலான கிரிஜாதேவி கோவிலுக்கு போக போறோம், அம்பாள் கோவிலுக்கு போக போறோம். அங்க எடுத்துன்னு போன்னு சொல்றா. அடுத்து 12 மணி ஆயிடுத்து ராத்திரி. அடுத்த நாள் காத்தால 8:45 முகூர்த்தம். என்ன பண்றது? பிராமணனை பார்த்தார். பிராமணன் சொன்ன, விட்டுட்டு போயிடாதீங்க. பிராமணரையும் ஏத்திண்டு தானும் ஏறி அந்த ரதத்துல ஏறி 4 குதிரையை விட்டா. சைபியன், சுக்ரீவன், மணிகிரீவன், பலாஹகன்னு 4 குதிரையை பிடிச்சுட்டார். கிடு 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 கிடுன்னு ஓட்ட ஆரம்பிச்சார். இன்னைக்கும் ஜாம்நகர் பக்கத்துல துவாரகாதீசனுடைய கோவில், விதர்பதேசம் நாக்பூர் பக்கத்துல ருக்மிணி. கிட்டத்தட்ட 850 மைல், அப்படின்னா 1200 கிலோமீட்டர். ராத்திரி 12 மணிக்கு புறப்பட்டு 7 மணிக்கு வரணும். சதாப்தியால கூட போக முடியாது, ராஜதானியால கூட போக முடியாது. அதனால அப்படி வந்தார் பெருமாள். கார்த்தால 6 மணி ஆயிடுத்து. ருக்மிணிக்கு இருப்பே கொள்ளல, அலங்காரம் பண்ணிருக்கா. எல்லாரும் அங்க பந்தல் மாதிரி வச்சிருக்கா. கீழே இந்த பத்திரிகையாளர்லாம் வந்துட்டா. ருக்மிணி அவர்கள் அலங்காரம் ஆன பிறகு இப்போ கோவிலுக்கு செல்கின்றார்கள். ஜூம் பண்ணு அப்படிங்கிறான். ருக்மிணி கோவிலுக்கு போறதெல்லாம் ஜூமா இருது. அங்க பார்த்தா சிசுபாலன் கார்த்தால உட்காந்து ஜவரம் பண்ணிட்டு இருக்கு. இப்படி இப்படின்னு இழுத்துட்டு இருக்காரு சிசுபாலன். இப்பெல்லாம் 2 பிளேட்லாம் வந்திருக்கு பாருங்க பிலிப்ஸ்ல, அதை வச்சு இழுத்துட்டு இருக்கார். அடுத்து 8 மணி ஆயிடுத்து. இன்னொவ மேலேயே இருக்கா. அந்த சைரந்திரிகா ஸ்திரீகள் சொல்றா, கீழே போகலாமா? காத்துன்னு இருக்கா எல்லாருங்கிறா. இல்ல இல்ல இருங்கிறா. அம்பாளை பிரார்த்திக்கிறா. ஐயோ 8:45 கல்யாணமாச்சே வரணுமேனு. ஏன் அம்பாளை பிரார்த்திக்கிறான்னா, பொதுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்தை மறந்தும் புறம் தொழா மாந்தர், சட்டுன்னு பெருமாள் தாயாரை தவிர்த்து இன்னொரு தெய்வத்தை சேவிக்கிற வழக்கம் இல்லை. ஆனா ஆண்டாளும் வாரணமாயிரம் பாடும்போது 3வது பாசுரத்துல அம்பாள் பேரை ஒரே ஒரு இடத்துல சொல்றா. இந்திரன் முன்னிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து எம்மை மகள் பேசி மந்திரத்து மந்திரக்கோடி உடுத்தி வனமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழினான். எனக்கு கூறப்பொடவ அந்தரியான அம்பாள் எனக்கு உடுத்தி விட்டதா ஆண்டாள் ஒரே ஒரு வார்த்தை எடுக்கிறா. அதே மாதிரி ருக்மிணி கிரிஜா அப்படின்னு அந்த அம்பாளை பிரார்த்திக்கிறா. ஏன்னு கேட்டா பகினின்னு பேரு. ஏன்னா கிருஷ்ணர் அஷ்டமியில பிறந்தார். நவமி பிறந்து 2வது முகூர்த்தத்துல அம்பாள் யசோதைக்கு பிறந்துட்டா. அதனால அந்த அம்பாள் தானே கிருஷ்ணருடைய இடம் மாறி கம்சன் கிட்ட போய் கிருஷ்ணரை காப்பாத்தி கொடுக்குறா. அதனால பகினின்னு பேரு, சோதரின்னு பேர். அதனாலதான் லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறவாளுக்கு தெரியும், பத்மநாப சகோதரி அப்படின்னு அந்த இடத்துல வருது. தீக்ஷிதர் ஸ்ரீவித்யா உபாசகர் எடுக்கும்போது கூட சிவபத்னின்னு நிறைய கீர்த்தனைகள்ல இருக்காது, ஆனா பெருமாளுடைய சோதரின்னு வரும். சரசி ஜனாப சோதரி சங்கரே பகி மாம் சரசி ஜனாப சோதரி வரகுருஹ ஜனனி மதசமனி மகிஷாசுரமர்தினி மந்தகமணி மங்களவர பிரதாயினி சரசி ஜனாப சோதரி. இன்னொரு இடத்துல எடுக்கிறார், பிம்பதரி சித் பிரதி பிம்பதரி பிந்து நாதவ சங்கரி சங்கரி
அம்புஜரமண சோதரி ஆதரி அம்பரி காதம்பரி நீலாம்பரியம் நீல ஜயக்ஷி வருது. ஏன் நாத்தனார சொல்லியிருக்காருன்னு கேட்டார். மறுபடியும் சொல்றேன், கல்யாணத்துல நடக்கக்கூடிய சடங்குல கூறப்படவேன்னு உண்டு இல்லையா, 9 கஜம். அந்த 9 கஜத்தை மந்திரம் சொல்லி அந்த கல்யாண பெண் வாங்கிக்க கூடாது, நாத்தனார் தான் வாங்கிக்கணும். நாத்தனார் வாங்கி கல்யாண பெண்ணுக்கு 9 கஜத்தை உடுத்தி விடணுங்கிறது சாஸ்திரம். அது சொல்லி வச்சிருக்கு. இப்ப நாத்தனாருக்கே உடுத்துறதுக்கு ஒத்தி தேவையோ? பாதி பேர் வீட்டில் போனா இவ யாருன்னு கேட்டா ஆக்டிங் நாத்தனார். இதுல நாத்தனார்லயே ஆக்டிங், அவளே நிறைய பண்ணுவோம், இதுல வேற ஆக்டிங் நாத்தனார் வேற. அதனால இந்த ஆக்டிங் நாத்தனார் ஒண்ணு. ஏன் சுவாமி அப்படி சொல்லியிருக்கான்னு கேட்டா, 3வது அந்த நாத்தனார் முடிச்சுன்னு உண்டு திருமங்கல்ய தாரணத்துல. ஏன் அப்படின்னா, நாத்தனார்னு நம்ம தமிழ்ல சொல்றோம், வடமொழி சம்ஸ்கிருதத்துல நாத்தனாருக்கு நனாந்தா அப்படின்னு பேர், ஹிந்தியில நனந்த், கன்னடத்துல நாத்னின்னு சொல்லுவா. நனாந்தான்னு சம்ஸ்கிருத வார்த்தை. சம்ஸ்கிருதத்துல எந்த வார்த்தை இருந்தாலும் வியுத்பத்தி சொல்லணும். ஹவு த வேர்ட் கேம். ந ஆனந்த இதி, என்ன பண்ணாலுமே திருப்தி அடையாத ஒருவளுக்கு நனாந்தான்னு பேராம். இது நான் சொல்லல, சம்ஸ்கிருத வார்த்தையின் பொருளே அதுதான். பார்த்தேடா, நீங்க எப்படி அனுபவிக்கிறீர்கள், வீட்டுல அனுபவம் அப்படி இருக்கு போல இருக்கு. அதனால நாத்தனார்கிட்ட பிரார்த்தனை பண்ணா. இங்க ஒரு விஷயம் பாருங்க, நான் சொல்றது, சீதா பெருமாளான ராமரோட கல்யாணம் பண்ணிண்டா, ருக்மிணி பெருமாளான கிருஷ்ணரோடு கல்யாணம் பண்ணிண்டா, ஆண்டாள் பெருமாளான ரங்கமன்னாரோடு கல்யாணம் பண்ணிண்டா. பெருமாள் ஒத்தர், அவரே ராமர், அவரே கிருஷ்ணர், அவரே ரங்கமன்னார். அவருடைய பகினி தான் அம்பாள். கல்யாண மண்டபத்துக்கு பேர் என்ன? மீனாட்சி கல்யாண மண்டபம். பார்த்தேளா? அதனாலதான் அவ்வளவு ஒரு 2 வார்த்தை சொல்லிவிட்டா நகரம் பாருங்க கதை. அதனால கல்யாணத்துக்கு ருக்மிணி அங்க மேல கோவில்ல இருக்கா. 8:15 ஆயிடுத்து, 8:20 ஆயிடுத்து, 25 ஆயிடுத்து, 8:30 கீழேந்து பத்திரிகையாளர் சொல்றார், ஏனோ ருக்மிணி அம்மையார் மேலிருந்து கீழ் வரவில்லை, ஏனோ தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பீஷ்மகர், வா வா ருக்மிணி, ருக்கு கம் அப்படிங்கிறார். இந்த அண்ணாமார்கள் ருக்மி ருக்மபாகுலாம் வா வாங்குறா. 8:35 ஆயிடுத்து, இன்னும் 10 நிமிஷத்துல முகூர்த்த நாழி வந்துடுத்து. ஐயோ பாக்குறா, ஐயோ அந்த பிராமணன் போய் கொடுத்தானோ, மாத்தி கொடுத்துட்டானோ, வேற யார்கிட்ட கொடுத்தானோ, கிருஷ்ணர் படிச்சாரோ இல்லையோ, தூங்கிட்டாரோ சாட்டாரோ வரலையே அப்படின்னு ருக்மிணி திரும்புறா. பஷ்யச்சுத இப்படி திரும்பினாளாம். என்னன்னு சைரந்திரிகா ஸ்திரீகள் கேட்டா, என்னம்மா என்னாச்சு, திரும்புங்க, கீழே போனோம். இல்ல, துளசி கந்தம் பாஞ்சஜன்யஸ்ய நாதஹா, துளசி வாசனை எனக்கு வருதே, அந்த இடத்துல பாஞ்சஜன்ய துவனி கேட்கறதே, பிடிங்கோ தட்டேன்னா. சைரந்திரிகா ஸ்திரீகளுக்கு பிடிக்கல. ஏமா அர்ச்சனை தட்டை கீழே எடுத்துன்னு போலாமே? இல்லை, நீங்க வச்சுக்கோங்க, தேங்க்ஸ் ஃபார் த சர்வீசஸ் ரெண்டர்ட், நீங்க இவ்வளவு நாள் ரொம்ப எனக்கு உதவி பண்ணிருக்க. ஏமா என்னமா பார்ட்டிங் மெசேஜ், வோட் ஆஃப் தேங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்? இல்ல, வந்து தூணு சொல்ற சமயத்துல தூள் கிளம்பி வருது, சூரியனுடைய கிரணங்கள் தூளையும் பிளந்து கொண்டு கீழே வருது. அழகான ரதம், ரதத்துக்கு முன்னாடி 4 குதிரை. முதல் முறையா ருக்மிணி பெருமாளை பாக்குறா. இத்தனை நாள் கேட்டிருக்காளோன்னு பாக்குறா. பார்த்ததை விட இவர் எவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறார். அப்ப பெருமாள் மேல் தட்டிலேந்து கீழே கைய கொடுக்கிறார். ருக்மிணி கீழேந்து கைய மேல கொடுக்கிறா. சூரியநாராயணன் தான் அக்னியா இருந்து சாட்சி. உள்ள வான் இழுத்தார். உடனே பிராமணர் என்ன பண்ணுவார், அவர் திருப்பி இது போணுமே, அவர் முன்னாடியே இறங்கினுட்டார். சாமர்த்தியக்காரர் முன்னாடியே இறங்கினுட்டார். உள்ள இழுத்தார். இழுத்த உடனே எல்லா பத்திரிகையாளரும் கீழே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறா. உள்ள இழுத்தார். வரியா ருக்மிணின்னு பெருமாள் கேட்டார். அதுக்காக தான் காத்துன்னு இருக்கேன்னா ருக்மிணி ரதத்தை ஓட்டி சென்றார். இப்ப உள்ள இன்னும் சிசுபாலன் என்ன சவரம், அது சரித்திரத்தை கேளுங்க. எல்லாம் போய் சொல்றா, நாழியா எடுத்தா கோவிந்தா, அவன் பேரை சொல்லாத. இல்ல இல்ல, ருக்கு கோவிந்தா. புறப்பட்டாச்சு. அதனால ருக்மிணி விவாகம் பிராம விவாகம். ஏன்னு சொன்னா விதிகளோட நடந்திருக்கு. துவாரகாக்கு போய் தேவகி விடுவளா, தேவகி புரோஹிதரை கூட்டு, கர்காச்சாரியால கூட்டு சடங்குபடி கல்யாணம் நடத்தினா. ஆனா ராட்சச விவாகம்னு சொல்லலாம், ஏன்னா இழுத்துன்னு போயிருக்கார். அதே சமயத்துல காந்தர்வ விவாகம்னு சொல்லலாம், ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கா. காந்தர்வ ராட்சச பிராம விவாகம். சீதை ராமருக்கு நடந்த விவாகம் பிராம விவாகம், விதியோட நடந்திருக்கு. கொஞ்சம் காந்தர்வம் காதலும் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா இப்ப நம்ம பார்க்க போகிறது
மூன்றாவது கலியுகத்தில் நடந்த ஒரு ஆச்சரியமான திருக்கல்யாணம் பாருங்க. 1.5 மணி நேரம் 2 கல்யாணத்துக்கு எடுத்தா இன்னும் 36 நிமிஷத்துல நான் ஆண்டாள் கல்யாணம் சொல்லணும். அதாவது ஆண்டாள் என்பவள் யார் அப்படின்னா, இப்ப என்ன சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாத்தனார் பேரை சொல்லணும்னு. நாத்தனாருக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்தாதானே இவள் வாழ்க்கை சுகமாக இருக்கும். அதனால ஆண்டாள் நாத்தனாரான அம்பாளின் குறை தீர்க்க பிறந்தவள். என்ன சுவாமி புது கதையால இருக்கு, நாங்க கேள்வியே பட்டதில்லையே. இதில் நீங்க டீட்டெயிலா கேட்கணும்னா நீங்க பாரத் கலாச்சாருக்கு இந்த வருஷம் திருப்பாவை கேட்க வந்தேன்னா 15 நாளும் நான் 30 பாசனம் சொல்லிடுவேன், கேட்கலாம். சுவாமி கார்த்தால எழுந்துக்கிறது கஷ்டம்னா இப்போ கேட்டுட்டு போயிடுங்க. அதனால பல பேருக்கு என்னன்னா, அவளுக்கு நம்ம போய் வீட்டில் திருப்பாவை பாடினாதான் அவ வருவா இல்லையா. இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழையேல்மின் நங்கை மீர் போதருகின்றேன் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோன்னு பாடினாதான் வரும். எதுக்கு சொல்ல வந்தேன், ஆண்டாள் அம்பாளின் குறை தீர பிறந்தவள். இதுக்கு ஒரு சின்ன சரித்திரம் சொல்லணும். சைவத்தில் திருவிளையாடல் புராணம்னு ஒன்று உண்டு. அந்த திருவிளையாடல் புராணத்தில் ஒரு புராணம் சொல்றா, ஒரு சின்ன பட்டணம். இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு முன்னாடி ஒரு சித்திரம் வரும் பாருங்க. ஒரு ஏழை இருந்தான், கவி, தருமின்னு பேரு. அந்த தருமி என்ற அந்த கவிஞனுக்கு ரொம்ப பணம் பற்றாக்குறை. சிவபெருமான் கிட்ட நல்ல பக்தி கொண்டவன். அவன் இருந்த பாண்டிய தேசத்துல இருந்த ராஜா, அந்த ராஜாவின் ராணி பத்னி, அவள் ஒரு நாள் தலைக்கு குளித்து விட்டு வந்தாள். ராஜா அந்த பத்னியை பார்க்கிறார். அவளுடைய கூந்தலை சுத்தி வண்டுகள்லாம் ஹிரீங்காரம் பண்றது. மகாலட்சுமியுடைய மாலையை சுத்தி வண்டு ஹிரீங்காரம் பண்றத பகவத் பாதாள் சாதிச்சிருக்கார். அங்கமரேஹே புலகபூஷணம் ஆஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதிர பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாகான்னு எழுதியிருக்கார். மகாலட்சுமியுடைய மாலையை சுத்தி வண்டு ஹிரீங்காரம், பாண்டிய தேசத்து ராஜாவின் பத்னியின் கூந்தலை சுத்தி வண்டுகள் ஹிரீங்காரம். ராஜா யோசிச்சார், வண்டு வாசனைக்கு தானே வரும், இந்த கூந்தலில் புஷ்பம் இல்லையே, அப்படின்னா கூந்தலில் மனம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த மனம் இயற்கையா அல்லது செயற்கையா? அந்த காலத்துல ராஜாவுக்குலாம் எவ்வளவு டைம் இருந்திருக்கு பாருங்க. அதனால இது மூண்டி கூந்தலுக்கு மனத்துல இயற்கையா செயற்கை என்னெல்லாம் யோசிச்சிருக்கா. புலவர் கீரன் சொல்லுவார், இந்த காலத்துல ராஜா இருந்தா என்ன யோசிச்சிருப்பார், அந்த காலத்து பெண்களின் கூந்தலில் மனம் இயற்கையா செயற்கையா, இந்த காலத்து பெண்களுக்கு கூந்தலே இயற்கையா செயற்கையான்னு யோசிச்சிருப்பார். அதனால ஆச்சு, வண்டுகள்லாம் ஹிரீங்காரம் பண்றது. உடனே ராஜாவுக்கு மனசுக்குள்ள ஐயம், இது இயற்கையா செயற்கையான்னு. இந்த ஐயத்தை யார் தீர்த்து வைக்கின்றார்களோ அவர்களுக்கு 1000 பொற்காசுகள், 1000 கோல்ட் காயின்ஸ். ஆர்பிஐ ரிலீஸ், ரகுராம் ராஜன் ரிலீஸ் 24 கேரட், அப்படி ஒரு கேரட்ல ஒரு கோல்ட் காயின்ஸ். அப்போ அந்த தருமி என்கின்ற கவி நேர சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டா. சிவபெருமான் ஒரு கவிஞர் வேஷத்துல ஒரு ஓலை சிவடி கொடுத்து நீ போய் காட்டுனார். இவர் படிக்காம கொண்டு நேர ராஜா கிட்ட காமிச்சார். அதுல எழுதியிருக்கார், பெண்களுக்கு கூந்தலில் மனம் இயற்கை அப்படின்னு சிவபெருமான் எழுதி அமைச்சதை தருமி கொண்டு காமிச்சார். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். என்ன ராஜாவுக்கு சந்தோஷம் இருக்காதா? யுவர் வைஃப்ஸ் ஹேர் இஸ் நேச்சுரலி ஃப்ராக்ரன்ட்னா யாருக்கு சந்தோஷம் இருக்காது? உடனே 1000 பொற்காசுகளை கொடுன்னார். உடனே அந்த பில்லை பாஸ் பண்ண விடாம ஆப்போசிஷன் அங்கே எழுந்து நின்னது. யாருன்னு நக்கீரன். நக்கீரன் எழுந்து நின்னார். ஐ வில் நாட் லெட் த பில் பி பாஸ்ட் அப்படின்னார். ஏன்பா பில்லை பாஸ் பண்ண விடக்கூடாதுன்னு கேட்டா, நோ த ஸ்மெல் இஸ் நாட் நேச்சுரல், இட் வில் பி ஆர்டிஃபிஷியல்னார். அப்போ சிவபெருமான் நேர ஒரு கேள்வி. இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே நான் சொல்ல 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 உங்களுக்கு அப்படியே சித்திரங்கள் ஞாபகத்துக்கு வரும் பாருங்க. இது திருவிளையாடல் புராணத்துல இருக்கு பாருங்க. என்ன பாக்கியம், அவர் வீட்டு எதிர்க்கே அதை சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. அதனால அவர் கேட்டார், சிவபெருமான் கேட்டார். என்னன்னு கேட்டார், பெண்களின் கூந்தலில் மனம் இயற்கை இல்லைன்னு சொல்றேன், சாதாரண பெண்களுக்கு இல்லை. நக்கீரன் சொன்னார், தேவகுலத்தில் இருக்கக்கூடிய ஸ்வர்கலோக பெண்களுக்கு அவர்களுக்கும் இயற்கையான மனம் இல்லை. ஏன், சிவபெருமான் பக்கம் இருக்கக்கூடிய அம்பாளான தர்ம சம்பர்தினிக்கு அவளுக்கும் இல்லைன்னுட்டார். சிவபெருமான் கோவம் வந்துருச்சு. இது பாரியா, நான் ஒண்ணுமே வாங்கி தரதில்ல, அவளுக்கு நேச்சுரலா தான் இருக்கு வாசனை. ஐ நோ அபவுட் மை ஷாப்பிங், நீ என்னமோ கார்னியர் லோரியல் மாதிரி இல்லை சொல்ற, ஒண்ணுமே இல்லை, வாசனை நேச்சுரலா வருது அப்படின்னு கண்ணை திறந்தார். எரிச்சுட்டார். நக்கீரன் இமீடியட்லி பஸ்மமா போயிட்டார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இத சிவலீலார்ணவம்னு ஒரு சம்ஸ்கிருத கிரந்தத்துல நீலகண்ட தீட்சிதர் வாழ் எழுதியிருக்கார். அடுத்தா இப்போ இந்த வாய்ஸ் பத்திரிகையாளர்கள் எழுதிட்டா, இட் சீம்ஸ் காடஸ் பார்வதிஸ் ஹேர் ஸ்மெல் இஸ் ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு பெரிய நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல். அது கைலாயத்தில் கொண்டு பேப்பர் மேன் கொண்டு போட்டுவிட்டான். அம்பாள் எடுத்து அந்த பேப்பரை படிக்கிறா. என்னையா இது, நம்ம கூந்தல் வாசனையா தானே இருக்கு, இப்படி சொல்லிவிட்டானே நக்கீரன்,
பாண்டிய தேசத்துல போய் எனக்கு அவமானம் நடந்துட்டேன், பாண்டிய தேசத்துல மலையத்வஜ பாண்டியனின் குமாரி நான், எனக்கே இந்த நிலைமை வந்துட்டேன்னு யோசிச்சார். உடனே எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் பண்ணிட்டா, குரூப் எஸ்எம்எஸ். யாருக்குன்னா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, இந்திராணி. எந்த இந்திராணி? இப்ப இருக்கிற இந்திராணியை போலீஸ் எஸ்எம்எஸ் பண்ணிருக்கா, இது அந்த இந்திராணி. அதனால இந்திராணிக்கு எஸ்எம்எஸ் பண்ணி ஆல் ஆஃப் யூ அரைவ். எல்லாரும் அரைவ் ஆனா மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கை இந்திராணி தான் எடுத்துக்கிறா. எம்ஓஎம்னு பேர் ஆஃபீஸ்ல அவ எடுத்துக்கிறா. என்னன்னா ஐ வில் புட் ஃபோர்த் மை பாயிண்ட் அப்படின்னு அஜெண்டால போடுற அம்பாள். மை ஹேர் இட் இஸ் ஸ்மெல்லிங் நேச்சுரலி பட் திஸ் நக்கீரன் ஹஸ் அக்யூஸ்ட் மீ ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல் அப்படிங்கிறா. உடனே அவளுடைய நாத்தனார் பூமாதேவி சொல்றா, கவலைப்படாதே, உன் குறைய நான் தீர்த்து வைக்கிறேன்னா. அதே பூமாதேவி ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் பாண்டிய தேசத்தில் பிறந்து அக்ரஹாரத்தில் பெரியாழ்வாருக்கு திருக்குமாரத்தியாய் பிறந்து சங்கத்தமிழுக்கு சமானமாய் வேதமனைத்திற்கும் வித்தாயிருக்கக்கூடிய திருப்பாவையில் வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் அப்படின்னு பாடுறா. ஆய்ச்சியர்னா ஆய்ச்சி பெண்கள். யாரு தயிர கடையறாளோ அவளுக்கு ஆய்ச்சி பெண்கள் ஆய்ச்சியர். அவர்கள் கூந்தல் எப்படி இருக்குன்னு சொல்றா. வாச நறுங்குழல், வாசனை பொருந்திய குழல் கற்றை, குழல் கற்றைனா ஹேர் லாக்ஸ் படைத்த பெண்கள்ங்கிறா. ஆனா எதனால வாசனைன்னு ஆண்டாள் சொல்லல. பூவினால் வந்த வாசனையா சந்தனத்தினால் வந்த வாசனையான்னு சொல்லல. வாச நறுங்குழல் ஆய்ச்சியர். உடனே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார். இயற்கையாகவே மனம் பொருந்திய குழல் கற்றை உடைய பெண்கள் அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்காள். அப்படின்னா என்ன? அம்பாளை பார்த்து நக்கீரன் என்ன சொன்னா, இவளுக்கு மனம் இயற்கை அல்ல. ஆண்டாள் சொல்றா, இயற்கையான மனம்தான் இருக்கும் பெண்களுக்குன்னு. அதனால தன்னுடைய நாத்தனாரின் குறை தீர்க்க பிறந்த ஆண்டாள் அந்த துளசி மாடத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அக்ரஹாரத்தில் விஷ்ணு சித்தருக்கு திருக்குமாரத்தியாய் அவதரித்தாள். விஷ்ணு சித்தர் என்பவருக்கு தான் பெரியாழ்வார் அப்படின்னு பேர். ஆண்டாள் இருந்தா. அப்படி இருக்கும்போது சின்ன வயசு, விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவா. அதாவது அவளுக்கு பக்திங்கிறது சின்ன வயசுலேயே தெரியும். சீதைக்காவது கல்யாணம் ஆகச்சா வயசு 6, ருக்மிணிக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் வயசானவன தான் ஆயிருக்கு. ஆனா ஆண்டாளுக்கு எப்படின்னு சொல்றா, மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. 5 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுத்தான். கல்யாணமே 5 வயசுக்குன்னா அதுக்கு முன்னாடி அவர் 143 பாசுரம் நாச்சியார் திருமொழி பாடி, அதுக்கு முன்னாடி 30 பாசுரம் திருப்பாவை பாடியிருக்கணும். அப்படின்னா 5 வயசுக்குள்ள என்னெல்லாம் பாடி வச்சிருக்கா. ஆனா நீங்க மயிலாப்பூர்ல குளத்தாங்கரையில போய் ஆண்டாள் படம் கொடுங்கன்னா 30 வயசுல 9 கஜம் கட்டின்னு இருக்க ஒரு அம்மாமி படத்தை கொடுப்பா. அது தவறு. 5 வயசுல பாவாடையிலேயே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுதான் ஆண்டாளுக்கு சிறப்பு. Her maturity sprouted at a very very young age. Maturity doesn't come only with age, it also comes with how you are being nurtured. வீட்டில் அப்பா அம்மா எப்படி இருந்து காமிக்கிறாளோ அதை பார்த்து தான் குழந்தைகள் வளரும். என் குழந்தையாவது நன்னா இருக்கட்டும், நீ முதல்ல திருந்து அப்புறம் குழந்தை திருந்தோம். இல்லை, இந்த டைலாக் சொல்றதெல்லாம் யாருக்கும் குறைச்சலே கிடையாது. நம்ம ஒரு காரியம் நன்னா பண்ணாதான் குழந்தை இவாளே பண்றா நம்மளும் பண்ணணும். அவரே பண்ணலன்னா இது என்ன சொல்லுவேள் பதில். அதனால பெரியாழ்வார் தான் இருந்து காண்பித்தார். He showed and he proved that he is the best role model for his own child. There can be no better role models to a child than its own parents. அப்பா அம்மாவை விட ஒரு ரோல் மாடல் அப்துல் கலாமையும் தேட வேண்டாம், மோடியும் தேட வேண்டாம். அப்பா அம்மா நல்லவாளா இருந்து மாடலா இருந்தாலே they will become better human beings and responsible citizens. அதனால பெரியாழ்வார் அப்படி இருந்தார். பெரியாழ்வார் இருந்தார். சின்ன வயசுல கதை ரொம்ப சொல்லுவார். எதுக்கு இது நான் சொல்றேன்னா, கதை சொல்றது கேட்கறதுங்கிறது சாதாரணமா எடுத்துக்காதே. நிறைய பேர் சொல்லுவா, போய் போய் கதை பண்ணு, இந்த காலத்துல ஏதாவது கோபம் வந்ததா போய் கதை சொல்லு அப்படின்பா. கதை சொல்றதுங்கிறது ஒரு ஆர்ட், கேட்கறது அதை விட ஒரு பெரிய ஆர்ட். யோசிச்சு பாருங்களேன். இப்போ பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் பண்றான்னா விதவிதமான அலங்காரம், பெருமாள் அழகன், கண்ணழகன், வாயழகன், குப்பூழில், இவ்வளவு அழகா இருக்க நீங்க பாப்பே. இப்போ என் மூஞ்சியே நீங்க 2 மணி நேரம் பார்க்கணும்னா எவ்வளவு கஷ்டம். எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லையா? இப்போ என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கேள் இல்லையா? இப்போ நானாவது கொஞ்சம் வெரைட்டி இருக்கு. இங்க பார்ப்பேன், அங்க பார்ப்பேன், அங்க பார்ப்பேன், இங்க பார்ப்பேன், இங்க யாராவது பேசினா அங்க பார்ப்பேன், அங்க பார்த்தேன், ஏதோ கொஞ்சம் வெரைட்டியாவது இருக்கு. இப்போ நீங்க என்னையே பார்த்துட்டு இருக்கணும் இல்லையா? சில பேர் உபன்யாசம் கீதி சீகிரி சிரக்கம்பி ததா லிகித பாட்டகஹாம்பா. அதாவது பேச்சாளிகளுக்கு இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் என்னவா, சில பேர் பயந்துட்டே ஆடியன்ஸை பார்க்க, பெருமாள் வந்தார், அவர் சென்று கொண்டே இருந்தார், அப்போது வந்தார், மேலே பார்த்துட்டே சொல்லுவா. அப்படின்னா உங்களுக்கு ஈஸி, ஏன்னா அவரே மேலே பார்க்குறாரு, நம்ம வேற பார்க்கலாம்னு வச்சுப்பேன். இப்போ என்ன மாதிரி இருக்க ஆளெல்லாம் உங்களையே பார்த்துட்டு இருப்பேன், சட்டுன்னு இப்படி பார்ப்பேன். கொட்டாவி விட்ட உலகம் உண்ட பெருவாயான்னு இருக்கவா கூட அப்படியே நிற்க வேண்டியது தான். அதனால
யோசிச்சு பாருங்க, பேசுறதுங்கிறது கஷ்டம் இல்லை, கேட்கறது தான் கஷ்டம். அதனால தான் கஷ்டமான விஷயத்த முன்னாடி சொல்லிட்டு பிரகலாதன் ஸ்ரவணம் கீர்த்தனம் தான் சொல்லித்தே ஒழிய கீர்த்தனம் ஸ்ரவணம்னு சொல்லலை. ஸ்ரவணம் காதால கேட்கறது தான் கஷ்டம். இது எப்படி தெரியும்னு ஒருத்தர் கேட்டார். 2 மணி நேரம் தண்ணீர் கூட குடிக்காம சொல்லியிருக்கேன், முடிச்சிருவேன். முடிக்கும் போது நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்க கேட்டுட்டு எழுந்துக்கவா சொல்றவருக்கு சோர்வே இல்லை, கேட்கிறவாளுக்கு தான் கஷ்டம். ஏன்னா கேட்கறது கஷ்டம் சுவாமி. அதனால லிசனிங் இஸ் அன் ஆர்ட். அதனால தான் ஆண்டாள் சொல்றா கேட்டிருப்பர் அப்படிங்கிறா. மேன்மை பெருவார்த்தை விட்டு சித்தரு கேட்டிருப்பர் தம்மை உகப்பாரை தாம் உகப்பார் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பாரினேன் ஆண்டாள் பாசுரம். கேட்டிருப்பர், கேட்டிருப்பர்னா என்ன? கேட்டிருப்பர்னா கேட்டு அதன்படி இருப்பவர். கேட்டு இருக்கேளான்னு கேட்டா என்ன அர்த்தம்? கேட்டு அதன்படி வாழ்க்கையில இருக்கேளான்னு அர்த்தம். அதனால ஆண்டாளுடைய அப்பா சொல்லி இருப்பர், இவள் கேட்டு இருப்பள். சின்ன வயசுல கத்து கொடுத்தா. ஆண்டாளுக்கு கிருஷ்ணர் கதையே சொல்லிட்டு வரா. கிருஷ்ணர் கிருஷ்ணர் கிருஷ்ணர்னு ராசக்கிரீடை சொல்லி 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 அவளுக்கு கிருஷ்ணர்னா மோகமே வந்துடுத்து. உடனே மாறன், மாறன்னா நீங்க வேற யாரும் நினைச்சுக்காதீங்க. மாறன்னா நம்ம காமஜனகன், அதாவது காமதேவன், அவனுக்கு மாறன்னு பேரு. அதனால்தான் பாடல்ல பாபநாசம் சிவன் பாடும்போது மார ஜனகன் குமார ஜனகன் மலை மீதுரைபவன் பார்க்கடலை மீதுயில்பவன் பாவனன் ரமணன் உமா ரமணன் மலரடி பணி மனமேதினமே. மார ஜனகன்னு இருக்கா. மாறன்னு சொன்னால் காமதேவன். காமதேவனை நோக்கி விரதம் இருக்கா ஆண்டாள். அதனால்தான் தையொரு திங்கள் தரை விளக்கீற்றி தன்மண்டலம் விட்டு மாசி முன்னாள் ஐயனூமன கொண்டு தெருவணிந்து அழகினிற் கலங்க நிற்பர் அனங்கதேவா உய்யவும் மாங்கோலோ என்று சொல்லி உன்னையும் உம்பியையும் தொழுதேன் வெய்யதோர் கழலுமிழ் சக்கரக்கை வேங்கடவர்க்கென்னை விதிக்கிற்றியே. ஒரே விஷயம், இப்போ பெரியவாள்லாம் இருக்கள், ரிட்டையர் ஆனவாளும் இருக்கள், உங்காலத்துல வேலை பார்த்துட்டு இருக்க பிள்ளை மாட்டு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் இருக்கா, பேரம்பேத்தியும் வேலைக்கு போனோம். இப்போ எந்த வேலைக்கு போனாலும் ஒரு ப்ரீ ரெக்விசிட் வைக்கிறா. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீ ரெக்விசிட்ஸ். எந்த வேலைக்கு போங்கோ பேச்சு சாமர்த்தியம் இருக்கணுங்கிறா. அதுக்கு நம்ம மாத்து குழந்தை என்ன பண்ணுறது, 9,999 rupees கட்டிட்டு 30 நாளுக்கு எங்கேயோ கிராஷ் கோர்ஸ் போகிறது. அதெல்லாம் போக வேண்டாம், ராமாயணத்தை படிங்கோ. அதில் சொல்கிறா நான்ருக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணா நான் சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதாஸ்ருதம் பகுவியாஹரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம் அவிஸ்தரம் அசந்திக்தம் அத்ருதம் அவிலம்பிதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே சம்ஸ்கார கிரமசம்பன்னாம் உத்ருதாம் அவிலம்பிதாம் உச்சாரயதி கல்யாணீம் வாச்சம் ஹிருதயஹாரிணின்னு ராமாயணத்தில் வால்மீகி ஸ்லோகம். பேச்சாளிக்கெல்லாம் என்ன முக்கியங்கிறா. முதல்ல கீதி பாடிண்டே பேசப்படாதான். ஒன்று பாடிட்டு பேசணுமா, பேசி பெருமாள் வந்தாராம் கேட்டாராம் சொன்னாராம் இந்த கொனஷ்டை எல்லாம் படாது. ஒன்று பாடிட்டு பேசணும், இல்லை பேசிட்டு பாடணும். ஷீக்ரி, அதாவது சில பேர் வேகமாக பேசிவிட்டா கேட்குறவாளுக்கு என்ன கேட்டோன்னே புரியாதுங்கிற சாமர்த்தியத்தை பேசுவோம். கேட்டுட்டு போயிட்ட என்ன சொன்னேனே புரியாது பாருங்க, அதாவது தப்பு கண்டுபிடிக்க மாட்டாங்கிற சாமர்த்தியம் ஷீக்ரி. ஷிரக்கம்பி, என்ன தலையாட்டப்படாது பேசும்போது.